ட்ரம்ப்புக்கும் நமக்கு என்னங்கம்மா சண்டை? ட்ரம்பை பொறுத்தவரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விவசாயி இந்தியாவில் ஐயாவுக்கு தெரியும், நீ சராசரியாக ஒரு விவசாயி இந்தியாவில் 1.8 ஹெக்டர், நம்முடைய நிலம் என்பது சராசரியாக இந்தியாவில் ஒரு விவசாயி பேர்ல 1.8 ஹெக்டர் இருக்கு. அமெரிக்காவில் சராசரியாக ஒரு விவசாயியுடைய பேர்ல 184 ஹெக்டர் இருக்கு. பெரும் விவசாயி 184 ஹெக்டர். அவங்க அரசு அவ்வளவு சப்சிடி மானியம் கொடுக்குறாங்க. அவர்களுடைய பொருள் எனக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நம்முடைய அரிசியினுடைய விலையை விட அமெரிக்காவுடைய அரிசியினுடைய விலை குறைவு. நம்முடைய சோளத்தினுடைய விலையை விட அமெரிக்காவுடைய சோளத்தினுடைய மக்காச்சோளத்தினுடைய விலை குறைவு. இன்னைக்கு அவ்வளவு சப்சிடி, பெரும் விவசாயம், அவங்க அத்தனை பேர் செய்யறாங்க. அமெரிக்காவில் ஐயா உங்களுக்கு தெரியும், பெரியவங்க இருக்கிறீங்க, இந்தியாவில் 55% மக்கள் விவசாயம், 45% தான் சர்வீஸ் செக்டர் மேனுபேக்சரிங் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் 0.8% மட்டும்தான் விவசாயம் பண்றாங்க. வெறும் 0.8. 1% அமெரிக்கா மக்கள் விவசாயிகள் கிடையாது, 0.8. ஆனா இங்கே 55% மக்கள். இன்னைக்கு ட்ரம்பினுடைய வேண்டுகோள் என்ன? அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா விவசாய பொருளுக்கும் எந்த விதமான வரியும் விதிக்காம உங்கள் நாட்டுக்குள்ள நீங்க அனுமதிங்க அப்படிங்கிறாங்க. அது ப்ராசஸ்டு ஃபுட் ஜிஎம்ஆ இருக்கட்டும், வேற ஏதாவது இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள வரும். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாங்கள் விடமாட்டோம் என்பதில் உறுதியா இருக்கிறாங்க. நமக்கு என்ன பனிஷ்மெண்ட்? நீங்க விடமாட்டீங்க. எல்லா நாடுகளும் வந்தாங்க, எங்கிட்ட பேசினாங்க, எங்களை ஏதோ விட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. 6% போட்டோம், 9% போட்டோம், பாகிஸ்தானுக்கு 19% போட்டோம், பங்களாதேஷுக்கு 19% போட்டோம், வியட்நாமுக்கு 17% போட்டோம். ஆனா எங்க பேச்சை கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு 25%, உங்களுக்கு 25% வரி விதிக்கிறோம். இந்தியாவிலிருந்து எந்த பொருள் அமெரிக்காவுக்குள்ள வந்தாலும் 28%. அதோட நிறுத்தல. இன்னைக்கு இவ்வளவு மக்கள் நம்ம பெட்ரோல் டீசல் பயன்படுத்தலாம். நம்மை பொறுத்தவரை உலகத்துல எந்த நாடு நமக்கு பெட்ரோல் டீசல் கொஞ்சம் குறைவான விலையில கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்குறோம். ரஷ்யாட்டு இருந்து வாங்குறோம். நீ ரஷ்யாட்டு இருந்து பெட்ரோல் வாங்குற, அதற்கு ஒரு 25% வரி விதிப்பு. மொத்தமாக 50% இந்தியாவிற்கு வரி விதித்திருக்கிறார். அதனால்தான் பிரதமர் அவர்கள் ஐயா MS சுவாமிநாதன் அவருடைய 100ஆண்டு விழாவில் புதுடெல்லியில 3 நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது பிரதமர் அவர்கள் ஒரே வார்த்தையை தான் பேசினாங்க. இதுவரை பிரதமர் அவர்கள் ட்ரம்பை எதிர்த்து பேசல, ஒரே வார்த்தையை பேசினாங்க. நான் என்னுடைய விவசாயிகளோடு என்றும் இருப்பேன். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான விலையை கொடுப்பதற்கு இந்த நாடு தயாராகும். இன்னைக்கு விவசாயிகளோடு நான் நிற்பதற்காக, நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த நாடு அடுத்த 6 மாதம் 1 வருட காலத்திற்கு ஒரு விலையை கொடுப்பதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். அப்ப என்னங்க? அப்ப விவசாயிகளை மையப்படுத்தி ஆட்சி நகரும் பொழுது விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. விவசாயிகளுக்காக ஒரு நாடு இருக்கிறது. ட்ரம்ப் கேட்கறது ஆரஞ்சு பழத்தை விடு, பையனை விடு, இதை விடு, அதை விடு, முட்டை விடுன்னு கேட்கிறோம். நாம் விடுவதற்கு தயாராக இல்லை. காரணம் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு பிரச்சனை. அதனால் என்னுடைய நம்பிக்கை அடுத்து வரக்கூடிய எல்லா பட்ஜெட்டிலுமே நம்முடைய மோடி அவர்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அது நிச்சயமாக விவசாயிகளை எப்படி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ குறைந்தபட்சம் இன்னும் 5 மடங்கு ஊக்கப்படுத்துவார் என்பது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமாக நடக்கும். அன்னைக்கு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் இணைப்புக்கான திட்டம் சில லட்சம் கோடிகள் தேவைப்படுகிறது. அது 2-3 பேஸ்ல பண்ணா முடிச்சிடலாங்கம்மா. அதுல பெரிதும் லாபம் வரக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய தண்ணி நமக்கு லாபமாக இருக்கும். அதுவும் நடத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஐயா அம்பலவான செட்டியார் அவர்களை போன்ற ஒரு மனிதர்களுக்கு உயரிய கௌரவம் கிடைக்க வேண்டும். அதெல்லாம் எங்களை போன்ற மனிதர்களுடைய பொறுப்பு. அதற்காக நாங்கள் போராடுவோம் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முதல் திட்டத்தை உருப்படியாக முடித்துவிட்டு இன்னைக்கு சில நாட்களுக்கு முன்பு நடந்த பேச்சுவார்த்தை 7ஆம் தேதி நீங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினீங்க ஐயா. இன்னைக்கு மாநில அரசு சொல்லியிருக்கிறாங்க 22 ஆகஸ்ட் இந்த நாள் வரும் பொழுது முழுமையாக எல்லா குட்டைகளுக்கும் நாங்கள் தண்ணீர் அனுப்பியிருக்கோம். இப்ப இருந்து 11 நாள் முடியும் பொழுது. அதனால் எங்களுடைய அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை, இதுக்கு மேல விவசாயி சண்டை போட முடியாது. இதுக்கு மேல விவசாயி அழுவ முடியாது. இதுக்கு மேல விவசாயி ரோட்ல புரள முடியாது. இதற்கு மேல விவசாயி போராட்டம் பண்ண முடியாது. இருக்கக்கூடிய கண்ணீரை எல்லாம் விவசாயி இழந்தாச்சு. புதுசாக கண்ணீர் உற்பத்தி பண்ணணும். அதனால் நிச்சயமாக இவர்களுக்கு செவிமடுத்து ஆகஸ்ட் முடிவதற்கு முன்பு எல்லா குட்டைகளுக்கும் தண்ணீரும், இன்னைக்கு முதல்வர் அவர்கள் உடுமலைப்பேட்டில் அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க, தேர்தலுக்கு முன்பு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2ஐயும் அறிவிக்க வேண்டும் என்பது ஐயாவுடைய அந்த மேடையில் இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த கோரிக்கையாக வைப்போம். நம்ம கட்சி இருக்கு, இன்னைக்கு கூட்டணி கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க. இதை நாம் நம்முடைய தேர்தல் முழக்கமாகவும் கையில் எடுப்போம். இன்னைக்கு ஆட்சி நாம் இல்லை, நம்ம ஆட்சி வரும்பொழுது நாமும் முழக்கம் எடுப்போம். இதுக்கு மேல அரசியல் பேசினா தவறா போயிடுவது. அரசியல் இல்லாத ஒரு மேடை, எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். அதனால் நிச்சயமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 செயல்படுத்தப்பட வேண்டும்.
ஒன்று முழுமைப்படுத்தப்பட வேண்டும். விவசாயிகளுக்கு மறுபடியும் முன்னுரிமை கொடுத்து தமிழகத்துல விவசாய பெருமக்கள் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும். இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயம் பாருங்க, அண்ணன் சுப்பிரமணிய அவர்கள் இங்க இருக்கிறார். தேனியிலிருந்து நம்முடைய கருப்பையா, வாழை கருப்பையா அண்ணன் 4 நம்முடைய விவசாய பெருமக்கள் பாராளுமன்றத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை ஒரு 4 நாட்களுக்கு முன்பு சந்திச்சாங்க. ஒரு 25 நிமிடம் ஐயா நரேந்திர மோடி ஐயா கிட்ட 4 விவசாய பெருமக்களும் கோரிக்கை வச்சாங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி விரைவில் வர இருக்கு. இந்த 4 விவசாய பெருமக்களும் ஐயா மோடி அவர்களை பாராளுமன்றத்துல சந்தித்து பேசியிருக்கிறாங்க. விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரட்டும். அது அதிகாரப்பூர்வமான அதிகாரிகள் அறிவிப்பாங்க. அதனால் நிச்சயமாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் காத்திருக்கு. அதுவும் நல்லபடியில அது முடியட்டும் என்ற எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் வேண்டி வந்திடக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், போராடினவங்க முகத்தை நாங்க பார்த்ததில்லை. இதற்காக எத்தனையோ பேர் இறந்து போய்விட்டார்கள். அவர்களுக்கும் நம்மால் அஞ்சலி செலுத்த முடியல. பெயர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த மேடையில் நின்று கொண்டு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி இதற்கு போராடி 60 ஆண்டு காலத்துல போராடி எல்லோருக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே அவர்களுக்கு எங்களுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் நன்றியும் ஐயாவுடைய புத்தக வெளியீட்டு நிகழ்வுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும், விவசாய பெருமக்களுக்கும், மூத்தவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், பெரியோர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், விவசாய பெருமக்களுக்கும், குடும்பத்தினுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும், 3வது தலைமுறை வரைக்கும் நீங்க வந்திருக்கிறீங்க. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகம் ஆவணப்படுத்த வேண்டிய புத்தகம் மட்டுமல்லங்க, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்திற்கும் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்திற்கும் இது போகணும், மக்கள் அதை படிக்கணும். அதையும் நாங்கள் எல்லாம் அதை செய்து காட்டுகின்றோம். ஒரு நூலகத்திற்கு போகணும், அதையும் நாம் செய்து காட்டுவோம். நிச்சயமாக ஐயாவுடைய வாழ்க்கை ஆவணப்படுத்தப்பட வேண்டிய வாழ்க்கை. அதை செய்ததற்காக மறுபடியும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை எடுத்துக் கொள்கின்றேன்.